என் வீட்டில் கூட 7 வயதில் என்னுடைய தந்தை இறந்து போனார்கள். நாங்கள் 4 பிள்ளைகள். அம்மா தான் எங்களை வளர்த்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை, பெருங்குடல் இன்டெஸ்டைன் ஃபுல்லா எடுக்க வேண்டியதாகிடுச்சு. 83 வயது இப்போது. இப்போ 3 ஆண்டுகளாக பெருங்குடல் இல்லாமல் வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிறு குழந்தைகளுக்கு எப்படி நீங்க பேட் மாத்தணுமோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 15 தடவையாவது பேட் மாத்தணும். எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க. கடைசி தம்பி தான் உருப்படாதவன், எல்லாரும் ஒதுக்கின பிள்ளை. அவன் ஒழுங்கா படிக்கல, பொறுப்பற்றவன் என்று நாங்கள் எல்லோரும் ஒதுக்கி வைத்த என் கடைசி தம்பி நர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியா வரல. 1க்கு 2 நர்ஸ் போட்டு பார்த்தாலும் ராத்திரி எல்லாம் அவங்கள சரியா கவனிக்கிறது இல்லை. 2.5 ஆண்டுகளாக நாங்கள் உருப்படாதவன் என்று நிராகரித்த எங்கள் கடைசி தம்பிதான் என் அம்மாவுக்கு அம்மாவாகி, பெற்ற பிள்ளை தாய்க்கு தாயாகி, ஒவ்வொரு நாளும் தன் தாய்க்குரிய அந்த பேடம் மாற்றி இன்று ஒரு குழந்தை போல 3 ஆண்டுகள் பராமரித்து வருகிற அந்த தம்பி ஆவியின் வல்லமை பெற்றவரா இல்லையா? அதற்கு வலிமை வேண்டும், உள்ள உறுதி வேண்டும். அந்த உள்ள உறுதிக்குள் அளவற்ற அன்பு வேண்டும். அளவற்ற அன்பில் வருகின்ற வல்லமை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியின் ஆற்றல் உறைந்து கிடக்கிறது, ஆழ புதைந்து கிடக்கிறது. அந்த வல்லமையை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். அது நீங்கள் உங்கள் ஒரு கல்வியில் காட்டுவதாக இருக்கலாம். இடர் வரும் பொழுதில் நீங்கள் அசைந்து போகாமல், நிலை குலையாமல் நிற்பதாக இருக்கலாம். அல்லது தனித்து நின்று